வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அடையாள அட்டையை எவ்வாறு நம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் திரையில் காண்ற வெப்சைட்டோட அட்ரஸை டைப் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆன பேஜில் இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் புதுசாக பதிய போகிற மொபைல் என்னென்ன அதில் கையில் வச்சுருக்க நம்பரை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே காட்டுற கேப்சா அது கீழே இருக்க பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இப்போ ரிக்வெஸ்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு புதுசாக ஒரு ஓடிபி வந்திருக்கும். இப்போ வந்த ஓடிபி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த பேஜ். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் இடது கை கீழே இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்னன்னா, உங்கள் இடது கை பக்கம் கீழே ஓட்டர் ஃபார்ம் நம்பர் 6ன்னு இருக்கும். அதாவது நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்றதுல ஃபார்ம் நம்பர் 6ன்னு இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிற பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் செய்ய போகிற விஷயத்த ஒவ்வொன்றும் படிப்படியாக சொல்கிறோம். சரிங்களா? மொதல் இருக்கிறது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்கும். அதான் ஏ பார்ட்டு. அந்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. உங்கள் தொகுதி என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு கீழே தெரியுத அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்த செக்ஷனுக்கு அது போகும். அடுத்த செக்ஷன்ன்றது என்னன்னா, பர்சனல் டீடைல்ஸில் நம்ம இன்புட் பண்ண போகிறோம். அதில் நம்ம பண்ண வேண்டியது உங்கள் பெயர் முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு போவாரோம். அது என்னன்னா, உங்களோட புகைப்படத்தை, அதாவது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் பக்காவாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வைக்கிற ஃபோட்டோ ஜேபக் ஃபைலாக 2 MB இருக்கணும். சரிங்களா? அதை ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வரும். அந்த கான்டாக்ட் டீடைல்ஸில் உங்கள் செல்ஃப்னு செலக்ட் மொபைல் நம்பரை செல்ஃப்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லாகின் பண்ண உங்கள் மொபைல் நம்பரை அதில் இன்புட் பண்ணுங்க. அடுத்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடியை செல்ஃப்னு கொடுத்து இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை அமுக்குங்க. அடுத்தது ஆதார் டீடைல்ஸ் கேட்கும். அதில் ஆதார் கார்டு நம்பர்னு இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்து ஜெண்டர் டீடைல்ஸ் கேட்கும். மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துட்டு அடுத்த செக்ஷன் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த டேட் ஆஃப் பர்த்ன்றது என்னன்னா, உங்களோட பிறப்பு சான்றிதழ் பிறையும் இல்லை இதுக்கு பிரகாரம் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது என்னென்ன டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் இதில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்க. அந்த நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னா, ஜேபக் ஃபார்மெட்லையோ இல்லை PDF ஃபார்மெட்லையோ இருக்கலாம். அது 2 MB இருக்கும். சரிங்களா? அதை எல்லாத்தையும் இன்புட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். அட்ரஸ் டீடைல்ஸ் எப்படி கொடுக்குறதுனா, பில்டிங்கோட பேர், ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர், கிராமத்தோட பேர், இதெல்லாம் கொடுத்துட்டு நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் என்னன்னு அதில் செலக்ட் பண்ணி கொடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஏரியா பேர்
கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு கொடுப்போம். பின்கோடு கொடுத்துட்டு தாலுகா என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்போம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை 2 MBக்குள்ளே வர மாதிரி ஜேபெக்கோ இல்லை PDF ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அடுத்த கேட்டகரியில் ஃபிசிக்கலி டிசேபிள்டு ஆளுகளுக்கான கேட்டகரி. இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதில் சென்ட் பண்ண வேண்டியது. அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், அதாவது யாராவது ஒரு உறுப்பினரோட பேரும் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு முறையும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம், சரிங்களா? அதில் வந்து வந்து வில்லேஜ் என்னன்னு டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்டேட் என்னன்னு செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. 2வது ஆப்ஷன் வந்து அந்த முகவரியில் எத்தனை மாதங்களாக இருந்து வருகின்றீர்கள் அப்படின்றது மந்த், இயர், சின்ஸ், அதாவது எத்தனை வருஷமா நீங்கள் குடியிருந்து வரீங்க அதான் இன்புட்டை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பிளேஸ், இன்னைக்கு ஃபில் பண்ணுற டேட், நீங்கள் என்னைக்கு அந்த அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் ஆட்டோமேட்டிக் அதில் வந்துடும். இந்த டேட்டை கொடுத்துருங்க. அடுத்து கேப்சா விட்டுருங்க. கீழே வந்து கேப்சா இருக்கும். கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணுறீங்க. அடுத்து வந்து ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுங்க. இந்த ஃபார்ம் கடைசியாக ஓப்பன் ஆகணும்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் சப்மிட் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், உங்கள் மொபைல் நம்பரும் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு OTP உங்கள் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு சென்ட் ஆகும். அந்த நம்பரை கரெக்டாக இன்புட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட்டட்னு வரும். உடனே உங்கள் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு SMS வந்திருக்கும். அதில் வந்து உங்கள் ஓட்டர் ஐடியோட என்ரோல்மெண்ட் நம்பர் அதில் வந்துடும்.